இன்றைக்கி என்ன வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுசுக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியரோ. இந்த வெஹிக்கிளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ மீட்டர் அசம்பிளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்துக்கோம், ஃபுல் யூனிட் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளில் சென்டர் ஸ்டாண்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம், சென்டர் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டருங்க, வெஹிக்கிளில் பிளாக் ஆகி போகுது. ரொம்ப நாள் வண்டி நின்னதுனால கார்பரேட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு. இப்போ என்னென்னா கார்பரேட்டர் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுறோம். எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். அதே மாதிரி அந்த கார்பரேட்டர் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. யூகால் தான் ஃபியூரோக்கு. இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியோட பீட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசுக்கும் பழையசுக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து 2000 மாடலுங்க. 25 வருஷம் ஆகிடுச்சு இந்த சுசுகி ஃபியரோ. அதனால் கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடு வந்து தான். வெஹிக்கிள் ரொம்ப நாள் நிற்க வச்சிங்கன்னா அந்த கார்பரேட்டர் வந்து எல்லாமே போயிடுங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூகால் இந்த கார்பரேட்டர் தான் இந்த வெஹிக்கிளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஒன்று ரிசீவ் பண்ணியிருந்தோம். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுசுகியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியரோ 1999 மாடலு. இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டடாக வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. டயர் வந்து பார்த்திங்கன்னா டயரு, ரிம்மு, ஸ்போக்ஸு, இந்த அப்போல்லாம் நம்ம ஜிக்ஸாக் பெயிண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்டிங்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பட்ஜெட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அந்த கஸ்டமரு. இந்த சுவிட்ச் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, லெஃப்ட்டு, ஆர்என் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். பேட்டரியும் புதுசு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயர், பேக் டயரு, ரிம்மு, ஸ்போக்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டோம். வண்டியோட அவுட்லுக் அந்த ஃபைனல் எப்படி வந்துருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஜிக்ஸாக் தாங்க. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டினா போதுன்ற மாதிரி இந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்க. ஃபைனல் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இது போல் ஏதாவது வண்டி பண்ணோம்னாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறார் கஸ்டமர், எனக்கு டைம் கொடுங்க அப்போ தான் நான் பண்ணி தர முடியும்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த கஸ்டமர் வந்து டைமும் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைனலிஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் எந்த வண்டியை எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.